வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த நம்ம தலை அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த படத்தில் குட்னாலே என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும்னா, முதல்ல அஜித் குட்டாக இருப்பார், அடுத்து சில கட்டத்தில் பேடாவார், அப்புறம் அக்லியாக மாறுவார். இதுதான் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட தலைப்பே வேறு லெவலே இருக்குது. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் எல்லாருமே பல தியேட்டரில் எல்லாருமே பெரிய பெரிய டைரக்டர் இவங்க தான் இந்த படத்தை இயக்கி அவங்க சில படங்களில் தோல்வி அடைஞ்சு விடாமுயற்சி மாதிரி ரொம்ப இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது அவர் ரசிகரான வெறி பிடித்த தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவரோட ரசிகம் எப்படிலாம் ஒரு தலைவர் இருக்கணும், அவர் எப்படிலாம் மாசாக காட்டணும், எப்படிலாம் நடிக்கணும் அப்படிங்கிறத சிறப்பாக அருமையாக சொல்லியிருக்கிறாரு. சரி வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம யார், அஜித்குமார், தலைவர் அஜித்குமார் நடிச்சிருக்காரு. அப்புறம் திரிசா நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பிரசன்னா, யோகி பாபு, ரெடின் கிங்க்லி, அர்ஜுன் தாஸ் தான் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் மிரட்டி எடுத்துருக்கிறாரு. அவருக்காண்டி இந்த படம் வேறு லெவலில் இருக்குங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே, அடுத்து இதில் மற்ற சில ஆக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம 90 கிட்ஸ் தீவிர ஆக்டர் இவங்க சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரின்னா, முதல்ல யாரை காமிக்காங்க, நம்ம அஜித்குமார் சின்ன வயசில் எப்படி இருந்தார், பழைய படங்கள்லாம் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதில் அவர் பெரிய தாதாவாக பாம்பேயில் மிரட்டி எடுக்கிற அவரை மாதிரி தாதா யாருமே கிடையாது. அந்தளவுக்கு மோசமான தாதாவை அவர் இருக்கிறாரு. அந்த டயத்தில் திரிசாவை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிடறாங்க. கல்யாணம் முடித்த உடனே அவங்க குழந்தைக்கு சின்ன ஒரு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இவர் இந்த மாதிரி மோசமான தாதாவாக இருக்கிறாரு, இதனாலே பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த தொழிலெலாம் விட்டீங்கன்னா என் பிள்ளைய தொடுங்க, இல்லைன்னா தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனாலே நம்ம தலை மனசில் உடஞ்சிடுவார். மனசு உடஞ்சவனே சரி என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் ஜெயிலில் எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவரே போய் ஆஜராகிறாரு. ஆனால் இவருக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட கிடையாது. அவங்க உள்ளவங்க எல்லாமே மிரண்டுறாங்க. இந்த கேஜிஎஃப் சீன் காமிப்பாங்க அந்த மாதிரி, என்னது ஒரு ஆள் கூட இல்லையா, ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்ட்டு. அவருக்கு எதிரி யாருமே கிடையாது, அவரை அவராக எதிரியை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவருக்குன்னு எதிரி யாரும் கிடையாது, அவர் எதிர்த்தா தான் அவர் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற மாசான ஒரு சீனை காமிக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயுமே அங்கே உள்ள ஒரு பெரிய அதிகாரி ஒரு லேடிஸ் பார்த்தோன்னே அப்படி மிரண்டுறாங்க. சரி, அப்படி போனப்போ அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் சில மாதங்கள் காமிக்கிறாங்க. காமிச்சவொடனே அப்போ அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன இப்படின்னா இந்த மாதிரி திரிசா அவங்க எல்லாமே எனக்கு பர்த்டேமா, அப்பா இன்றைக்காவது வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இன்றைக்கி வரமாட்டாருப்பா, அப்பா வேலையாக இருக்கிறாரு அப்படிங்க. வேலையாக இருக்கிறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பர்த்டேக்கு அப்பா கண்டிப்பாக வந்தாகணும், அவர் வந்தால் தான் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயும் சரிப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் அப்போ அப்பா இந்த மாதிரி வெளி இடத்துல வேலை பார்க்குறாரு, அவரால் வர முடியாது, அவர் பிஸ்னஸ் அவர் தான் பார்த்தாகணும், அவரை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அப்படிலாம் எனக்கு தெரியாது, அப்பா சின்ன வயசுலேருந்து வந்ததே கிடையாது, அவரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிரபு தான் வளர்ப்பார். இதில் பிரபு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வளர்ப்பார். அவரது தாத்தா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிம்மா எப்படிம்மா நீ வர வைக்க போகிறா, ஜெயிலில் இருக்கார்லம்மா அப்படிங்கிற. இல்லை நான் கண்டிப்பாக வர வைப்பேன் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு திரிசா பேசுகிறாங்க. பேசினோடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஆசையாக இருக்கிறான். அப்போ அந்த பர்த்டேக்கு அவரால் வர முடியல. அவர் வீடியோ கால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக என்னென்னா, நம்ம தலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கையிலே ஒரு மாசான சீனாக காமிப்பாங்க. அப்போ அவர் ஜெயிலில் இருப்பார்ல, அந்த ஜெயிலில் இருக்கிறப்போ அங்கே ஒரு பெரிய தாதா ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் விலைக்கு வாங்கிட்டு நம்ம வெளியில் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி பிளான் போடையில் அங்கே ரெடின் கிங்ஸ்லேயே அவர் இருப்பார். அவர் சொல்லுவார், தம்பி நீ அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியில் போக முடியாது, இங்கே தாதாவுக்கெலாம் தாதா, போலீஸ்க்கெலாம் டான் ஒருத்தர் இருக்கார், தெரியாமல் யாராக அந்த டான் எல்லா போலீஸ்னு வெளியில் நம்ம விலைக்கு வாங்கிட்டாண்டா அப்படிம்பாங்க. சரி விதியை யாருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெடின் கிங்ஸில் சொல்லிடுவார். அப்போ அங்கே எல்லா ரவுடிங்களையும் திறந்து விட்டு எல்லாம் வெளியில் ஒட்டுமொத்தமாக வெளியில் போகல. அப்போன்னு பார்த்து உள்ளே ஒரு ஆஃபீஸர் ஒருத்தருப்பார், போலீஸ் ட்ரெஸ் போட்டு. யாருப்பா நீங்கள், ஆஃபீஸர் இன்னீங்களா அப்படிங்கல.
யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கண்ணை மட்டும் காமிப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே மூஞ்சி ஒவ்வொரு வச்சு கடைசியில் வந்து தலைக்கு மேலே வந்து ஏறாது. தலை எங்கே அப்படிம்பாங்க. தலை இப்போ வருவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிப்பாங்க பாருங்கள். அந்த சீனை வேறு லெவலில் தெறிக்க விட்டுருப்பாரு. அதை பார்க்குறதுக்காண்டி நம்ம அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரியை வந்து தேட்டரே வந்து அதிர்ந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையுமே அடித்து போனால் தம்சம் பண்ணி சும்மா பறக்க விட்டு சும்மா எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டுறாங்க. போட்டவொடனே யாருப்பா அந்த போலீஸ்கார், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அவர் போலீஸ்காரெலாம் இல்லை, அவரும் நம்மளை மாதிரி தான், என்னது நம்மளை மாதிரியா, இப்படி இருக்காரப்பா ஃபயரா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியாக வந்து ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும்னா சரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்து பேசுவாங்க பையன்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் எப்போ வருவீங்க இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லாம் வந்து பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணி இந்த மாதிரி நான் வெளியே எடுத்து வேலை பார்க்கணும், என்னால் வர முடியல அப்படிங்கல. சரி நீங்கள் எப்போ தான் வருவீங்க அப்படிங்கல. நான் வர்றேன்ப்பா கூடிய சீக்கிரம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கோவப்பட்டு போயிடுவான். போன உடனே என்ன ஆகுனா சில கட்டத்தில் வந்து நம்ம பையனை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணுமே அப்படி சொல்லிவிட்டு ஒரு போலீஸ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க, நான் வந்து இந்த மாதிரி பையனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரும் வந்து உதவி செஞ்சிருவார். இவர் வந்து பார்க்க போகையில் அப்போ வந்து திரிசா வந்து காமிப்பாங்க. திரிசா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு காமிக்கல. அப்போ வந்து பழைய படத்தில் வந்து திரிசாவோட சாங்கு இது எல்லாமே வந்து ரெண்டையுமே வந்து காமிச்சு பழைய இதில் நடிச்சிருப்பார்ல அதெல்லாம் காமிச்சு செம்மையாக வந்து சூப்பராக வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரொமான்டிக்காக பேசிட்டு காரில் போய்கிட்டு இருக்காது. திடீர்னு ஒரு 10-15 பேர் வருவாங்க. வந்து காரில் டம்முன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. போனவொடனே அவங்க வந்து பயந்துருவாங்க. இல்லை நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து திருந்துட்டீங்கன்னு வச்சேன், ஆனால் உங்களுக்கு இன்னமும் எதிர் இருக்காங்க, என் பையனுக்கு நாளை பண்ண ஆபத்து, அப்படி நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்ட்டு திரிசா வந்து சொல்லிடுவாங்க. இவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு கால் வரும். அந்த கால் ஏன் வருதுன்னா கால் வந்தோடனே இவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ஒரு போதை கேஸில் மாட்டிக்கிட்டான், அதனால் வந்து அவனை வந்து இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனையும் இவர் வந்து என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி மிரண்டு போயிடுவார். என்னடா இப்படி பேசிட்டாங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஒரு ஃபீலிங்காக வந்து பையன் மேலே வந்து இந்த மாதிரி வந்து கடைசியாக என் பையனை இப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருப்பார். பையன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். அந்த ட்ரெஸ் தான் வந்து அந்த நம்ம இதிலே வச்சுருப்பாங்கள்ல, தம்மையிலே வச்சுருப்போம். அந்த ட்ரெஸ் தான் வந்து ஆக்ஷனாக வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்கும், அழகாக வந்து சூட்டாக இருக்கும். அப்படி வந்து இருக்கிற யாராக இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் தான் தெரியும் இது அர்ஜுன் தாஸோட வேலை அப்படிங்கல. அர்ஜுன் தாஸ் எப்படி இது இன்வால்வ் ஆனா அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் வந்து வெளியில் வந்து டூருக்கு போவாங்க. டூருக்கு போயில அங்கே தான் வந்து அந்த பொண்ணை வந்து கொன்னுட்டு இந்த பையனை வந்து அடிச்சிருவாங்க. அடித்து 2வது வந்து போதையில் வந்து ட்ரக்ஸ் வந்து வச்சுட்டு போனான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து இது பண்ணிடுவாங்க. இதை வந்து அப்படியே வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிடுவான். சொன்ன உடனே அப்படியே நடந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் வந்து அங்கே உள்ள இருக்கிற தாதா கீதா எல்லாத்தையும் வந்து சைட்டில் நடந்து போவார். எல்லாம் பார்த்தோன்னே மிரண்டுறாங்க. அங்கே ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார். டேய் இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் மோசமான ஆள் டிரைவரு, இவரை நம்பி நம்ம வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் வர்றான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவரை சுற்றியே வந்து ஒரு படையே இருக்கும் அப்படிம்பாங்க. சொன்னவொடனே அப்படியா என்னப்பா பார்க்க இப்போ அமுல் பேபி மாதிரி இருக்கார், இவர் போயிட்டு அடிப்பாங்களா அப்படின்னு சொன்னோடனே டேய் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா, அவர் உருவத்தை தான் பார்த்துருக்கீங்க, குட் உருவத்தை தான் பார்த்துருக்கீங்க, அவரோட பேடு அக்களி உருவத்தை நீங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கல. போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயினோடனே எல்லா ரவுடியும் மொத்தமாக வந்து கூடிடுறாங்க. கூடின உடனேயும் இவர் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கூட வந்து இன்னொருத்தர் வந்துருப்பார். டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார். வந்தவொடனே என்ன வெறும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வராங்க செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கல. அப்போ பார்த்தா டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு கையில் இப்படி எடுத்துகிட்டு ஒரு இதை காப்பை மாட்டிட்டு அடிப்பார் பாருங்க. அடி சும்மா எல்லாம் பறந்து விழுவாங்க. விழுந்த உடனே இல்லை என்ன நடக்குங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உடனே அதான் நான் அப்போவே சொன்னேன் இல்லை கேட்டிங்களாடா அப்படின்னு உடனே எல்லாம் பறந்து வருவாங்க. இதுக்கடுத்து வந்து அவர் வந்து பையனை வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அதுக்கடுத்து வந்து அர்ஜுன் தாஸுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, அதுக்கடுத்து வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சதா அப்படிங்கிறத கடைசியில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குங்க. அதை வந்து இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ரசிகன் வந்து ஒரு வெறித்தனமாக எடுத்திருப்பான்னா இந்த படம் தான் சொல்ல முடியும். விடாமுயற்சி வந்து இது வரைக்கும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த தோல்வியை வந்து மொத்தமாக வந்து திருப்பி போடுற அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இதுக்காண்டி வந்து நம்ம தல அஜித் குமாரை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி ஆகணும். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் தேட்டரில் எல்லாமே ஹவுசிங் ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.